இலை மலர்ந்தால் அங்கே இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழம் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க. இலங்கையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. உங்களுக்கும் அவங்களுக்குமான, அதிமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு? நமக்கு வந்து எதிர்வர்ற இல்ல, நீங்க வந்து எந்த அவங்களும் நம்ம ஆதரவை எதிர்பார்க்கல. நமக்கு வலிமை இல்ல, நம்ம வந்து எதை வச்சு நம்ம எதிரியை அடிக்கணும் போது வலிமையா இருக்கிற அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி. நீதிபதி, அன்பு சகோதரி, புரட்சி தலைவி, யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பற்றி, இந்த சொத்து குவிப்பை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறை சொல்ல தகுதி யோக்கியதை உண்டுன்னு சொல்லு. நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி விட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம். இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழம் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க. எளிமையான ஈட்டியாக இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. இதை பயன்படுத்திய நண்பு மக்கள் கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனை. அந்த 3 பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க. மிக நல்லவங்க. ஆனா உண்மையிலேயே அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்றதை நீங்க நம்பித்தாகணும், ஏன்னா அது சத்தியம். அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே. என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா? வெறும் பேருந்து தான் நின்றுக்கு, வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு யாரோ சில பேர் பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலேயே நடந்தது. அந்த எரியும் போது, பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து தான். ஆனா பேருந்து எரிஞ்சு இருக்கும்போது காப்பாத்த ஓடி வந்த 3 பேரும் இவங்க 3 பேரும் நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு மரண தண்டனை வாங்கி சிறைக்குள்ள இருக்கிறார். பேருந்தில் செல்லும் பொழுது தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த, அவருடைய கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள், தலைவர்கள். அந்த மாணவிகள் கதறுகிறார்கள், எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு கூட செவிசாய்க்காமல் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி 3 மாணவிகளை உயிரோடு எரித்து கொன்ற செயலை செய்தது ஜெயலலிதா தான்.